போதுமான அளவுக்கு தான் வாழ்க்கையில் வேட்டு வைக்கிற வேலையை இப்போ காவேரியும் விஜயும் செஞ்சாச்சு. இதோடு நிறுத்திக்கிற மாதிரி கதையை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பாதையில் கொண்டு போகிறது பெட்டர். ஏன் அப்படின்னா வந்து திருப்பி நிவின் யமுனா அப்படின்னு கொண்டு போக நம்ம கதை ட்ராக் ஆகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க 2 பேரும் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக மனசப்பட்டதை சொல்லி தான் பழகியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரியுடைய கதாபாத்திரம் ஆரம்பத்துலேருந்து மனசை தோணதை பட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கதாபாத்திரமே வந்து ஒரு பிறழ்வாயிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மனசு இருக்கிறத சொல்லாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்க மாதிரி மாறினதே கொஞ்சம் அவ்வளோ பெருசாக செட் ஆகலன்னு வச்சுங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ யமுனா செஞ்ச ஒரே உருப்படியான விஷயம், யமுனா வந்து விஜய் கிட்டக்க காவேரிக்கு நிவின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எக்காரணத்தை கொண்டு நான் அவங்க கூட திருப்பி சேர போகிறதில்ல, அது வந்து ஒரு முடிஞ்ச கதை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கிறத சொன்னது தான். ஸோ இப்போ விஜய் தெளிவாயிட்டார் அந்த ஃப்ரண்ட்டில். ஆனால் காவேரிக்கு இன்னமும் வந்து கான்ட்ராக்டை பற்றி நிவின்கிட்ட சொல்லி நம்மளை பற்றியோட தான் பார்க்குறாரு விஜய். கண்டிப்பாக வந்து அவர் திருப்பி நம்ம கூட சேர போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கலாம், அந்த எண்ணத்தை உடைக்கிறது என்னென்ன நடக்கணுங்கிறதான் பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், யமுனாவுக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணுறான் பேர் வழி, யமுனாவை கூப்பிட்டு போய் கோயிலில் வச்சு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பேர் வழின்னு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். ஏன்னா வந்து அது மற்றவங்க வாழ்க்கைக்கு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. நிவினுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும்பொழுது இல்லை ரொம்ப நல்லவா கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வந்து மோசமாக இருக்குது. அதுவும் அது காவேரி இந்த கதையோட ஹீரோயினா அந்த ஒரு ரொம்ப முற்போக்காலாம் அப்பப்பெல்லாம் காமிச்சிட்டு அவங்களுக்கு இப்படி நடந்துக்கிறது அதை விட மோசமாக இருக்குது. அதில் வந்து அவர் தன்னை காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. கல்யாணம் பண்ணால் நல்லா ஆகிடும் அப்படிங்கிற பூமர்த்தனமான கருத்தாகவே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் அடுத்து வந்து இப்போ என்ன நடக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காகவும் இருக்கும். அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கங்கா கிட்டக்க நேராக கிளம்பி நிவின் போகிறது. இதுக்கு முன்னாடி குமரன் கிட்டே போனார். குமரன் வந்து நீ யமுனாவை கட்டிக்கோங்கிற மாதிரி பேசினாங்க, அது ஒத்து வரல. இப்போ நிவின் வந்து காலையில் 9 மணிக்கு என்னை வந்து பொன்னியம்மன் கோயிலுக்கு காவேரி வர சொல்கிறான். ஏன் அப்படின்னா வந்து அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா யமுனாவை. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் வந்து எனக்கு கெஞ்சி கேட்குறேன், அவள் வாழ்க்கை முக்கியம், அவள் உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ராமாவும் வந்து போட்டுட்ருக்கா இப்போ காவேரி. இதை வேறு வந்து தற்கொலை முயற்சிலாம் பண்ணா யமுனா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கங்காட்ட போய் சொன்னால் கங்கா கொந்தளிச்சிருவாங்க. நேராக பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்து நிவின் இறங்கினோடனே இவங்களாம் சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து கங்கா வந்து பலார் நரைஞ்சு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு வந்து ஒரு காவேரிக்கு ஒரு அரை இந்த பக்கம் யமுனாவுக்கு ஒரு அரண் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் ஏன் தெரியுமா அவள் பண்ணுறா, இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம், நான் வெயிட் பண்ணதே எதுக்காகனா அது கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறதுக்காக தான். கான்ட்ராக்டை பற்றி மட்டும் நிவின் கங்கா கிட்ட சொன்னால் இன்னும் சாமி ஆறிடுவாங்க. விஜயையும் கேவலமாக திட்டி இப்போவே வா வீட்டுக்கு போகலாம், இந்த அசிங்கம் தேவையா உனக்குன்னு காவேரியும் கூட்டு போயிடுவாங்க, யமுனாவையும் கூட்டு போயிடுவாங்க. ஒரு கல்யாணம் நடக்க விடாமல் நிறுத்தி இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு விட்டு கிளம்பிட்டு இதே சமயத்தில் வெண்ணிலாவும் வேறு வந்தாங்கன்னா கதை இன்னமும் வந்து பயங்கரமான திருப்பங்களோட போயிட்டு சீக்கிரமாக கிளைமேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நிவின் கங்கா கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கங்கா கிட்டக்க வெறுமனே யமுனா கல்யாணம் மேட்டர் சொன்னாலே பிரச்சனையாயிடும். அதில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கான்ட்ராக்ட் பிரச்சனையும் சொன்னால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.